நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புதிய வரவுகள், புதிய அப்டேட். இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. என் பேர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது நாய்ஸ் தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் வாட்ச் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. நாய்ஸ் ColorFit Pro 3 அப்படிங்கிற பேர்ல February 10th இது லான்ச்சிங் நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த நாய்ஸ் நிறுவனம் ColorFit Pro 2 அப்படிங்கிறத லான்ச் பண்ணாங்க. இதோட பிரைஸ் தற்சமயம் வந்து 3300 ரூபாய்க்கு விற்பனையில இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த நாய்ஸோட ColorFit Pro 3 என்ன விலை அப்படிங்கிறத சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. February 10th நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், Bluetooth 5.0 இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கு. வழக்கம் போல SpO2 இருக்கு, ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இந்த நாய்ஸோட ColorFit Pro 3ல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் வந்து மூவிஸ் வந்து நீங்க ரெண்ட் பண்ணணுமா, இல்ல பை பண்ணணுமா, இல்ல வந்து லைவ் டிவி சேனல்ஸ் வந்து வாட்ச் பண்ணணுமா? புக் மை ஷோ வந்து வீடியோ ஆன் டிமாண்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற ஒரு புதிய பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்துறாங்க இந்தியன் ஃபாலோவர்ஸ்க்காக. ஸோ இதில் 600க்கும் மேற்பட்ட மூவிஸ், 20,000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். ரெண்ட், அதாவது வாடகைக்கு எடுக்கலாம், இல்லை பை பண்ணலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வாட்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோட மொபைல் ஆப் இருக்குது, வெப்தளத்தில் படி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ரெண்டுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் டிவி, அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவி, அமேசானோட ஃபயர் டிவி இந்த மாதிரி தளங்களில் கூட நீங்கள் இந்த புக் மை ஷோட வீடியோ ஆன் டிமாண்ட் ஸ்ட்ரீமிங் சர்வீஸை அனுபவிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஷியோமி தரப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவில் எங்களுடைய அடுத்த கான்செப்ட் இதுதான் அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. அதாவது குவாட் கர்வ்டு வாட்டர்ஃபால் டிஸ்பிளே கொண்டதாக இருக்குது. ஸோ இந்த மொபைலை பார்க்கும்போது எந்த பகுதியிலையும் நீங்கள் வந்து போர்ட்ஸ் பார்க்க முடியாது, பட்டன் பார்க்க முடியாது, அதே மாதிரி உங்களுக்கு பெசல்ஸ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு புதிய கான்செப்டோட வந்திருக்காங்க. மார்க்கெட்டுக்கு இந்த மொபைல் வரல. இது முழுக்க டச் சென்சாரில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஃபோனை சார்ஜ் பண்ணுறது கூட உங்களுக்கு வயர்லெஸ்லாம் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை இந்த மொபைலில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்போ வரும் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விவோ, ஓப்போ இவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புதிய கான்செப்டோட வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வரிசையில் ஷியோமியும் வந்துட்டு அவங்களோட இணையிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் விவோ, ஓப்போ, ஷியோமி இவங்களுடைய ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் சாம்சங் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் ஒரு புதிய கான்செப்டோட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது, ஓப்போ தரப்புல வந்து ஒரு புதிய மொபைல் இந்தியா மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஓப்போவோட A15s அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த மொபைல் லான்ச் பண்ண மொபைல் தான். மறுபடியும் அதே பேரில் மொபைல் லான்ச் பண்ணாங்க. கொஞ்சம் வித்தியாசம். அதில் வந்து 4GB ரேம் ரெகுலராக இருக்குது, 64GB ஸ்டோரேஜ் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. இப்போ 4GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த ஓப்போட A15sல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முந்தைய விலை பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 12,500 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 கலர் OS 7.0லேருந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலை நீங்கள் வந்து அமேசான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஓப்போவோட A15s. அடுத்ததாக வந்து ஒரு கேமை பார்த்தீங்க, FAU-G கேம் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஜனவரி 26, 2021 லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் டவுன்லோடு வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இருப்பாங்க, இந்தியாவில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த FAU-G கேம் வந்து வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த FAU-G கேமை விளையாடலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். பட் iOSல இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. iOSக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத அவங்க தெரிவிக்கல, ஆனால் கூடிய தெரிவிப்பாங்க. அடுத்த நியூஸ், ஆப்பிள் தரப்புலேருந்து மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 2022. அதுவும் ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐஃபோன் வாங்கிடலாம். ஐஃபோனுக்கு ஈக்குவலான ரேஞ்சில் இந்த ஹெட்செட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. முழுக்க VR AR ஹெட்செட் அப்படிங்கலாம். $3000 அப்படிங்கிறாங்க, அமெரிக்கன் டாலர். அதாவது இந்தியா மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 ரூபாய்க்கு இது மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க 8K வீடியோ வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு VR AR ஹெட்செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிக்ஸ்ட் ரியாலிட்டி ஹெட்செட் ஆப்பிள் தரப்புலேருந்து வரப்போகுது, காத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அரசல் புரசலாக பேசப்படுது, ஆப்பிள் தரப்புலேருந்து கிளாஸஸும் வரப்போகுதுங்கிறாங்க. அதுவும் 2023 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த VR AR ஹெட்செட்டை பார்த்துருவோம் 2022. அடுத்த நியூஸ், பேப்பல்
இவங்க ஒரு ஃபேமஸான ஆன்லைன் பேமெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்க உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாலையும் இவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேபல் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இனி நீங்கள் டொமஸ்டிக் லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. இப்போ இந்த ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே இந்த மாதிரி பேலாம் வந்ததுக்கப்புறம் பேபலோட அந்த வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுது. ஏன்னா ஏப்ரல் 1 அதோட சர்வீஸை நிறுத்துறாங்க. பட் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடாக நீங்கள் பண்ணிக்கலாம் பேபல் மூலியமாக. போலாமா அடுத்த நியூஸ்க்கு? அடுத்த புதிய அப்டேட் ஒன் பிளஸ் தரப்புல இந்த ஒன் பிளஸ் நாட் 10 5G மொபைலுக்கு வெற்றிகரமாக ஜனவரி மாதத்துக்கான ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே நிறுவனம் இன்னொரு மாடலுக்கும் கொடுக்க போகிறாங்க. ஒன் பிளஸ் 8, 8 ப்ரோ, 8 இந்த 3 மாடலுக்கும் ColorOS 11 மூலியமாக நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க அப்டேட்டாக. அதை சரிவும் படுத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஜனவரி மாதத்துக்கானது இந்த மொபைலுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் ஏதாவது ஒரு மொபைல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா விரைவில் இந்த ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை நீங்கள் பெற முடியும். நிறைய புதிய புதிய விஷயங்களை அனுபவிக்க முடியும். அடுத்த நியூஸ் கூகுள் தரப்புல கூகுள் ஃபிட் ஆப். உங்களுடைய பிக்சல் ஃபோன், நீங்கள் பிக்சல் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபிட்டில் வந்து ஒரு புதிய அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படின்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை இந்த கூகுள் ஃபிட்டில் கொடுக்குறாங்க. அதுவும் பிக்சல் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃபெசிலிட்டியும் கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்த ப்ரீத்திங், அதாவது ரெஸ்பிரேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அதையும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த கூகுள் ஃபிட் ஆப்பில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆல்ரெடி கூகுள் ஃபிட்டில் 2 விஷயங்களை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கும். உங்களுடைய கூகுள் ஃபிட் ஆப்பை வந்து உங்களுடைய பிக்சல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் கூகுள் ஃபிட்டில் வந்து இந்த 2 விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. பயன்படுத்தி பாருங்க. அடுத்த நியூஸ் சாம்சங் கேலக்ஸி தரப்புல இருந்து சாம்சங் கேலக்ஸி Z Flip 3, Z Fold 3 இந்த 2 அட்டகாசமான மொபைல் விரைவில் லான்ச் ஆகுது. விரைவில் இல்லைங்க, ஜூலை மாதம் 2021 லான்ச் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 months நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய வரும். அதுக்குள்ளேயும் இதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அது வருது இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இல்லை 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னா கேமிங்க்கு செமையாக இருக்கும். அதே மாதிரி S Pen சப்போர்ட்டும் இதில் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல்களையும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா அது வந்து உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே கேமராவாக இன்றைக்கி வந்து எல்லாரும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா எல்லா ஸ்க்ரீனையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு தான் இந்த சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி Z Flip 3லையும் Fold 3லையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. காத்திருக்கலாம். அடுத்த நியூஸ் Xiaomi தரப்புலேருந்து இவங்க 2 ப்ராடக்டை யூரோப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா 75 இன்ச்சில் QLED 4K டிவியை அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதோட விலை கிட்டத்தட்ட ஒரு $1500 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மீ ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த Xiaomi தரப்புலேருந்து. அதுவும் இந்த February மந்தில் தான் வந்து லான்ச்சிங் நடக்க போகுது வெற்றிகரமாக. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த மீ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு தோராயமாக ஒரு $1000 வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க சொல்லியிருக்காங்க. இது முழுக்க இந்த 2 ப்ராடக்ட்டும் யூரோப்பில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறத எந்த விவரத்தையும் தெரிவிக்கல இப்போதைக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.